நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தாவேக்காவுடைய முதல் பொதுக்குழு அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 17 தீர்மானங்கள் கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் தளபதி விஜய் கிடையாது, வெற்றி தலைவர் விஜய் அப்படின்ற பட்டம் உட்பட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு சார்ந்தது, மருத்துவம் சார்ந்தது, சுகாதாரம் சார்ந்தது, கட்சி கட்டமைப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 தீர்மானங்கள் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிகழ்ச்சியினுடைய ஹீரோவான விஜய் பேசின பேச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வெளியே விட்டது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியலில் விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பூகமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பரந்தூர் விஷயத்துக்கு நேரமா போனதா இருந்தாலும் சரி, நேரா போனதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக மட்டும் இல்லாம திமுக மட்டும் இல்லாம பாஜகவையும் சேர்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமர்சனம் பண்றது. அதிமுக பெரிய அளவில் பண்ணல அப்படின்னாலும் திமுக பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்களை வச்சு செய்யறாப்ல அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 14 நிமிஷம் வந்துட்டு பேசியிருந்தாரு. இதுக்கு முந்தின பேச்சுகள் மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொதப்பி மழுப்பி இன்டைரக்டா பேர்லாம் சொல்லாம டைரக்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மன்னராட்சியின் தலைவன் ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்டாலின் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை நேராவே சொல்லியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு நேரா சொல்றதுக்கு வந்துட்டு என்ன பயம், மத்தியில் ஆளுறவங்க மாநிலத்தில் ஆளுறவங்க அப்படின்னு வந்துட்டு நாங்க டைரக்டா சொல்றோம். மத்தியில் என்ன காங்கிரஸ் ஆளுது, இல்ல மாநிலத்தில் என்ன அதிமுக ஆளுது, அங்க பாஜக ஆளுது, இங்க திமுக ஆளுது, இதை விட வந்துட்டு எப்படி ஒருத்தர் டைரக்டா சொல்ல முடியும்? அப்படியே பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. லியோ படத்துல லியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வந்துட்டு பேரை சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய பேரையுமே தன்னுடைய அரசியல் கேரியர்ல முதல் டைமா உச்சரிச்சு விமர்சனம் அப்படின்றது விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா கூட்டம் நடத்திட்டோம், பொதுக்கூட்டம் நடத்திட்டு பார்க்கலாண்டாங்க, பொதுக்கூட்டத்தை நடத்தினாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கட்டும் பார்க்கலாண்டாங்க, மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணாரு. அதுக்கப்புறமா பேரை சொல்லுங்க, இவ்வளவு பண்ணி பேர் சொல்ல பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வரும்போது அந்த பேரையும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உச்சபட்சமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொதுக்குழுல விஜய் பேசுவது உச்சபட்ச அதிரடியா 2026ல 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொரு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல ஏடிஎம்கேக்கு அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு, இன்னொரு பக்கத்துல என்னடா இவ்வளவு பேர் சொல்லாம இருந்தாரு, ஒரு பயம் இருக்குன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியே போட்டு உடச்சிட்டாரு, எதை வச்சு ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே நிர்வாகிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டமடைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தன்னுடைய பேச்சினுடைய ஆரம்பத்திலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கதறல் சத்தம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டு ஆரம்பிச்சதே பார்த்தோம்னா விஜயனுடைய அரசியல் வருகைக்கு அப்புறமா வந்துட்டு திமுக அதிமுக சார்ந்தவங்க தொடர்ந்து விஜயை பத்தி பேசுறது, இல்ல விஜயனுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா அதை நோட் பண்றது, அதுலயும் குறிப்பா பாஜக சேர்ந்த அண்ணாமலை இருக்காரு இல்லையா, விஜய் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இல்ல ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா அதுக்கு உடனடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழக அரசியலுடைய மையம் விஜயை சுற்றி இப்போதைக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால கதறல் சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஆரம்பிச்சிருந்தாப்புல. ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் அரசியல், ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு திமுக குடும்பம் மட்டும் தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது தமிழக அரசியல தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த குற்றச்சாட்டை நேரடியாக வைக்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்தாதான் அதுக்கு பேர் அரசியலை தவிர ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே திமுகவை தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தமிழகத்துல மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா இருக்காரு, அவர் பேசி ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்பட்டு பிசிகால இருந்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரங்கட்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதையே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விஜய் இருக்கார் இல்லையா, அவர் கையில எடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். மன்னராட்சி முதல்வர் அவர்களே, முக ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேச்சுல கிட்டத்தட்ட 2 டைம் அதை மறுபடியும் ரொம்பவே அழுத்தம் திருத்தமா பார்த்தோம் அப்படின்னா பதிவு பண்ணிக்கிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம மாநில அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியும் பல விஷயங்கள் அப்படின்றத பேசியிருந்தாரு. நேற்று வந்தவனா முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பட் நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எதுக்கு தொடர்ந்து என்னை வந்துட்டு இப்படி புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க, எனக்கான தடைகள் அப்படின்னு
அப்படின்றத போட்டுக்கிட்டே இருக்காங்க. மக்களையா இருந்தாலும் சரி, நிர்வாகிகளையா இருந்தாலும் சரி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது கல்யாண மண்டபம் கூட கிடைக்க விடாம பண்றது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா குற்றச்சாட்டு வச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா, நான் மக்களை சந்திக்கணும் அப்படின்னா டைரக்டா போய் சந்திப்பேன், சட்டத்தை மதிக்கணும் அப்படின்றதுனாலதான் நான் அமைதியா இருக்கேனே தவிர மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டுனா நான் டைரக்டா போய் மக்களை சந்திப்பேன் எல்லா தடைகளையுமே மீறி அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கத்துக்கு அழுத்தம் திருத்தமான ஒரு எச்சரிக்கை அப்படின்றத கொடுத்திருக்காப்ல. இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா, காத்தை யாராலையுமே வந்துட்டு அணை போட்டு அணைக்க முடியாது. அதுக்கும் மீறி நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த காத்து இருக்கு இல்லையா, அது சூறாவளியா மாறும், சக்தி மிகுந்த புயலா கூட மாறும். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவருடைய பேச்சு இருக்கு இல்லையா, முன்னாடி அவர் பேசின பேச்சுக்கும் இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சினுடைய வீரியம் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமா இல்லாத சுச்சுவேஷன்ல வேலைக்கு போறவங்க, வீட்டுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, வயசானவங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்றதே உங்களால சரியா ஹேண்டில் பண்ண முடியல. இதுல வந்துட்டு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா, வீரப்பா சொன்னா பத்தாது, அது உங்களுடைய ஆட்சியிலேயே இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகளிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை போட்டு அடின்னு அடிச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒன்றிய அரசாங்கம் பாசிச வழியில செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இங்க என்ன பண்றீங்க, அதே மாதிரியான ஒரு ஆட்சி அப்படின்றதால இங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கத்தை அடிச்சு முடிச்சுட்டு தலைமை அடுத்தபடியா மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஜகவோட வந்துட்டு பார்த்தோம்னா கள்ளத்தனமான கூட்டணி, கமிஷன் கபடதாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் அட்டாக்ட போட்ட நம்ம தலைவர் மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்றது இருக்கு இல்லையா, படிக்க காசு கேட்டா தரமாட்டீங்க, ஜிஎஸ்டி வாங்கிக்கிறீங்க, ஆனா அதுக்கு காசு ரிட்டர்ன் கேட்டா அதை தரமாட்டீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை மட்டும் திணிக்க பாக்குறீங்க, தொகுதி மறுவரையறை அப்படின்ற பேச்சுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல கை வைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படின்றத எடுக்கிறீங்க. தமிழ்நாடு நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி காட்டின ஒரு ஸ்டேட். ஸோ அதனால ஹேண்டில் வித் கேர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப பார்த்து பண்ணுங்க, ஏன்னா தமிழ்நாடு வெடிச்சிச்சு அப்படின்னா தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரியே ஒன்றிய அரசாங்கத்துக்கும் எதிர்ப்பு அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் டச்சா தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2026 இது வரைக்கும் ஒரு பார்க்காத அரசியல் களமா இருக்கும். டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்றதான் இங்க போட்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறதுனால இது வரைக்குமே அரசியல் களம் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் அப்படின்னு இருந்துச்சு, எம்ஜிஆருக்கு அப்புறமா திமுக விசஸ் அதிமுக அப்படின்றதான் தமிழக அரசியல் களமா இருந்துகிட்டு இருக்கு பல வருஷமா, ஒரு 50-60 வருஷமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயனுடைய வருகையால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த களம் உடனடியா மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு பாஜக கூட வேற போயிட்டு கூட்டணி அப்படின்றது வச்சிருக்கிறதுனால அதிமுகவுடைய செல்வாக்கு அப்படின்றது குறையும். 2026 விஜய் எதிர்கட்சி தலைவரா உட்கார்றாரு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கணிசமான சீட் அதிமுக எந்த அளவுக்கு ஜெயிக்குதோ அதே அளவுக்கு ஜெயிச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, 2026 விஜயனுடைய எதிர்பார்ப்பு மாதிரியே வந்துட்டு விஜய் முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத உருவாக்குமா, இல்ல பேசாம நம்ம சினிமாலேயே இருந்திருக்கலாம்னா தெரியாம அரசியலை தொட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிற அளவுக்கு மாற்றுமா? உங்களுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்படின்னா போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.